ஹலோ கைஸ். இப்போ நம்ம யாரை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹரிகிருஷ்ணா எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய கம்பெனியோட சிவ்ஜி தொலாக்கியா அப்படிங்கிறவரோட வாழ்க்கை வரலாறு தான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இவரோட ஏர்லி லைஃப் எப்படி இருந்துச்சு, இவர் வாழ்க்கையில எப்படி ஹரிகிருஷ்ணா எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து உள்ளார வந்துச்சுங்கிறத பார்த்தோம். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இவர் அவரோட கூட வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸ்க்கு என்னென்னலாம் இவர் பண்ணியிருக்காருங்கிறது மட்டும் இல்லாம, கம்பெனி இவர் எந்த அளவுக்கு வழிநடத்தி எடுத்துட்டு போயிருக்காரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இப்ப நம்ம என்னத்த பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் என்னென்னலாம் கஷ்டப்பட்டுருக்காரு, என்னென்ன பிரச்சனைகள்லாம் இந்த கம்பெனில இவருக்கு வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஆனா அத பார்க்கறதுக்கு முன்னாடி, இது மாரி உங்களுக்கு வந்து ஒரு பிராண்டோட டீட்டெயில்ஸ், பிராண்டோட இன்சைட்ஸ், ஒரு பிராண்ட் எப்படி உருவாகுது, யார் உருவாக்குறா, உருவாக்குறவங்களோட ஹிஸ்டரின்னா, அது மட்டும் இல்லாம ஒரு பிராண்ட் உருவாகணும் அப்படின்னா, அதுக்கு வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிலாம் தேவை இல்லையா? ஸோ எந்த கம்பெனி என்ன மாரி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எப்ப யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் அழுத்திருங்க. அப்பதான் நீங்க ஆசைப்படுற அந்த வீடியோ வரும்போது உங்களாட்டி ஆன் டயத்துல வந்து பார்க்க முடியும். ஸோ வாங்க இவரோட கஷ்டத்தெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம சிவ்ஜியோட வாழ்க்கை கதை வந்து ரொம்ப பரவாயில்லையே நல்லா போயிருக்கு. நல்லா ஸ்மூத்தா தானே போயிட்டு இருந்திருக்கு. ஓகே ஸ்டார்ட்டிங் இன்னும் கொஞ்சம் விவசாய குடும்பத்திலேருந்து வந்திருக்கேன்னு சொல்ற. அப்ப ஒரு 4வதுலயே ஒரு படிப்ப நிறுத்திட்டார். படிப்பு புடிச்ச ஆளு 4வதுலயே படிப்ப நிறுத்திட்டாருன்னா, அது ஒரு கஷ்டமா இருக்கும். ஓகே ஒத்துக்கிறேன். அதுக்கடுத்து என்ன சூரத்ல போனாரு. நல்லா தானே இருந்தாரு. அதுக்கடுத்ததுலயும் பாலிஷிங்ன்னு போய் அப்படியே தானே போயிட்டாரு அப்படின்னா கிடையாது. கஷ்டங்கள்லாம் இவர் ஃபேஸ் பண்ண தான் செஞ்சிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2008ல வந்து ஒரு குளோபல் ஃபினான்ஸ் கிரைசிஸ் வந்து நடந்துச்சு. இந்த ஃபினான்ஸ் கிரைசிஸ் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்க ஷேர் மார்க்கெட் வந்து பண்ணிட்டு இருந்தீங்க, இல்ல பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க நீங்க மேபி கேள்விப்பட்டிருக்கலாம். 2008ல ஒரு குளோபல் கிரைசிஸ், அப்புறமேட்டு இந்த லாக்டவுன் டயத்துல வந்து இந்த கோவிட் கிரைசிஸ், இது மாதிரி பல விஷயத்துல வந்து ஷேர் மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அந்த டாட் காம் பபிள் இது மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நம்ம ஷேர் மார்க்கெட்ட வந்து உழுக்குச்சு இல்லையா? ஸோ இந்த 2008ல பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னா, மொத்த உலகத்துக்கே வந்து ஒரு பெரிய கிரைசிஸ் வந்து நடக்குது. ஸோ இந்த 2008ல பார்த்தீங்கன்னா, இந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்து நடக்குது. இந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ங்கும்போது நார்மலா காசு வச்சு செலவு பண்ற அந்த இதுலயே கொஞ்சம் கஷ்டங்கள் ஏற்படும்போது, இந்த பணக்காரங்கள்லாம் யூஸ் பண்ற இந்த டைமண்ட வந்து எவ்வளோ பேர் வந்து வாங்க போறாங்க சொல்லுங்க பார்ப்போம். ஸோ அந்த மாரி நேரத்துல இந்த டைமண்ட் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்பவே சஃபர் ஆகுது. ரொம்பவே வந்து கஷ்டப்படுது. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் கம்பெனில வந்து பல பேர வந்து சேர்த்து, அந்த பல பேருக்கும் பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாரி இவருக்கு வேலை பார்க்குற எம்ப்ளாயிக்கு வந்து பயங்கரமா கவனிப்புலாம் அவர் வந்து குடுக்க தான் செய்றாரு. காரு, வீடு, வீட்டுக்குள்ள செலவு, பசங்க படிக்கிறதுக்குள்ள செலவு அப்படிங்கிற மாரி பல விஷயங்கள வந்து இவங்க ஹெல்ப்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதா இருக்கட்டும், மெடிக்கல் எக்ஸ்பென்ஸா இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து இவங்க ஹேண்டில் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. இவ்வளோ பேருக்கு ஒரு அதிகமான ஆளுங்களுக்கு வந்து அது பண்ணணுங்கும்போது ஒரு கஷ்டம் தானே. ஸோ அதுலயும் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளார வந்து பல பிரச்சனைகள் வந்து இன்டீரியர் கான்ஃப்ளிக்ட்ஸ் வந்து நடக்க தான் செய்யுது. ஸோ அதுக்கு அடுத்தது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போனஸ்லாம் இவர் குடுக்குறாரு பார்த்தீங்களா? அதாவது இந்த போனஸ்ன்னு தான் இவர் வந்து 1200 பேருக்கு கார் குடுத்ததாகட்டும், 400 வீடு வந்து குடுத்ததாகட்டும், வீட்டுக்கு செலவு, படிப்பு செலவு, ஹெல்த் செலவு இது மாதிரி பல விஷயங்கள். அதுக்கு முன்னாடி 2014லயும் அது பண்ணியிருக்காரு. அந்த செலவா இருக்கட்டும். இதெல்லாம் என்னவா ஆயிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய விஷயங்கள் யாருமே டக்குன்னு ஏத்துக்க முடியாத விஷயங்கள் கரெக்ட்டா? இதெல்லாம் ஒரு போனஸா வந்து இவ்ளோ பெரிய விஷயங்கள்லாம் கிடைக்குதுங்கும்போது டக்குன்னு யாராலுமே ஏத்துக்க முடியாதுல்ல. இந்த மாரி விஷயங்கள் வந்து என்னவா ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளடைவுல வந்து என்னவா ஆக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து பப்ளிசிட்டிக்காக, இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மாரி. இதெல்லாம் இவங்க பண்றதுல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கம்பெனியோட பேரு வந்து பெருசாகுது. அதனால தான் இவங்க வந்து இது பண்றாங்க. அப்படிங்கிற ஒரு பிரச்சனையா வந்து எம்ப்ளாயீஸ்குள்ளார வந்து நடக்க ஆரம்பிக்குது. அதனால எம்ப்ளாயீஸ்க்கும், எம்ப்ளாயருக்கும் அதாவது கம்பெனிக்கும் வேலை பார்க்குற ஆட்களுக்கும் வந்து பிரச்சனைகள் வந்து உருவாக தான் செய்யுது. என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, சரி வகுந்து விடுவேன். ஸோ இவ்ளோ பிரச்சனைகள் நடக்குது. இருந்தாலும் நம்ம சிவ்ஜி பார்த்தீங்கன்னா, ஆளு கன்னு மாரி தான் வந்து நின்றுருக்காப்ல. இதெல்லாம் வந்து இவர ஏதாவது அஃபெக்ட் பண்ணுச்சான்ட்டா கிடையாது. அடுத்தது இது எப்படியாவது இதெல்லாம் சால்வ் பண்ணி நம்ம எடுத்துட்டு போயிரலாம் அப்படிங்கிற எவ்வளோ பிரச்சனைகள் வந்து இவர் ஃபேஸ் பண்ணிட்டாருங்கிறதுனால, இதையும் நம்ம சால்வ் பண்ணி எடுத்துட்டு போயிரலாம் அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சு, அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து ஒரு மூவ் பண்ண தான் செய்றாரு. போற இடத்துல எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பிரச்சனைகள் வந்து நடக்க தான் செய்யுது. ஆனா இவர் வந்து எப்படி உள்ள ஆளா இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பிரச்சனையும் வந்து ஒரு ஒரு அதாவது எப்படி சொல்றது? ஒரு ஒரு தோல்வியும் வெற்றியோட முதல் படி அப்படிம்பாங்க தெரியுமா? அது மாரி ஒரு ஒரு பிரச்சனைகளையும் பார்த்தீங்கன்னா, வெற்றியோட படிகளா தான் வந்து இவரு பார்க்கக்கூடிய ஆளா வந்து இருந்திருக்காரு. நாளடைவில என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவரு பல தடவ வந்து இவரோட சொந்த அக்கவுண்ட்ல உள்ள பணம் இருக்கும் பார்த்தீங்களா? அத வந்து இவரு வேலை பார்க்குற ஆளுங்களுக்கு வந்து குடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் வந்து உருவாகுது. அதாவது
இது உடனே குடுக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. நம்மளுக்கு தெரிஞ்சு இப்போ ரீசென்ட்டா உருவான பல கம்பெனிஸ் வந்து ஆளுங்களுக்கு வந்து காசு குடுக்க முடியல அப்படின்லாம் இன்னமும் இருந்துகிட்டு தான் இருக்கு. ரொம்ப டைம் பீரியட்லாம் இழுத்துலாம் பண்ணிக்கிட்டு இருக்கவும் செய்றாங்க. ஆனா இவங்க எப்படின்னா ஆன் டயத்துல வந்து நம்ம காசு குடுத்தாகணும் நம்ம எம்ப்ளாயீஸ்க்கு. அப்படிலாம் நம்ம இழுத்து அடிக்கக் கூடாது அப்படிங்கிறதுனால என்ன பண்றாருன்னா, இவரோட சொந்த பணத்த வந்து எடுத்து இவர் வந்து கம்பெனில வேலை பார்க்குற ஆளுங்களுக்கு வந்து பே பண்றக்கூடிய ஆளாவும் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இவரு இன்னொன்னு என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாரி அவர் கம்பெனில நடக்கிற விஷயங்கள் எல்லாமே அங்க அதுல சார்ந்து இருக்கிற எல்லார்ட்டயுமே வந்து தெளிவா சொல்லிருவாரு. இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது. ஸோ இவரோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து தெளிவா அவர் சொல்லிடுறாரு. இதெல்லாம் நடந்திருக்குப்பா, இதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத அப்பப்ப அவரு தெரிவிக்கிற ஆளா தான் வந்து இவர் இருந்திருக்காரு. இருந்தாலும் இவர் எப்பேர்ப்பட்ட ஆளா இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பேர் இந்த கம்பெனில இருந்தாலும் அவங்களலாம் கரெக்ட்டா வழிநடத்தி எடுத்துட்டு போ முடியும். என்ன கிரைசிஸ்லாம் வந்தா என்ன கிரைசிஸ் அதெல்லாம் மேட்டர் கிடையாது. எவ்வளோ பெரிய கிரைசிஸ் வந்தாலும் அந்த கிரைசிஸ தாண்டி அந்த கிரைசிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லா எம்ப்ளாயீஸ்க்குமே அந்த யாரெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வர வேண்டிய போனஸ் வந்து கரெக்ட்டா வந்துரும். அப்படிங்கிற வந்து என்ஷூர் பண்ணி அதுக்கு வேலை பார்க்குற ஆளா தான் வந்து இவர் இருந்திருக்காரு. ஸோ நீங்க சொல்லுங்க, இது மாரி வந்து நம்ப கம்பெனியோட எம்ப்ளாயி அங்க வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து காசு வந்து போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக சொந்த பணத்தையும், சொந்த காசையும் வந்து போட்டு அந்த கம்பெனில வேலை பார்க்குற ஆளுங்களுக்கு வந்து காசு குடுத்துருக்கிற எவ்வளோ பேர் உங்களுக்கு தெரியும்? அவங்க பேரையும், கம்பெனி பேரையும் வந்து மறக்காம கீழ கமெண்ட் பண்ணிருங்க. இப்ப என்னடாக்க இவரோட பெர்சனல் லைஃப் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ நம்ம சிவ்ஜியோட பெர்சனல் லைஃப் பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு ஃபேமிலி மேனா தான் வந்து இருந்திருக்காரு. இவர் கல்யாணம் ஆயிருக்கு, பிள்ளைலாம் இருந்திருக்கு. இவர் எப்பேர்ப்பட்ட ஒரு அப்பாவா இருந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டாவும் இருந்திருக்காரு. இன்னும் ரொம்ப அடிச்சுக்கிட்டு, பிள்ளைங்கள கொடுமைப்படுத்திக்கிட்டு அப்படின்லாம் கிடையாது. இவர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டாவும் இருந்திருக்காரு. அதே நேரத்தில வந்து பாசத்த குடுக்க வேண்டிய நேரத்தில பாசத்தையும் குடுக்குற ஒரு அப்பாவா தான் வந்து இருந்திருக்காரு. ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா 3 பிள்ளைங்க வந்து இருந்திருக்காங்க. அந்த பிள்ளைங்களையும் அவர் எப்படி வழிநடத்தி எடுத்துட்டு போயிருக்காருன்னா, ஸ்ட்ரிக்ட், லவ் அது தாண்டி இவரோட வாழ்க்கை முறை வந்து எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பணக்கார தன்மையா வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாரி ஒரு எளிய ஒரு வாழ்க்கைய தான் வந்து இவரு வழிநடத்தி அவங்களுக்கும் வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ இவர் 2016ல வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இவரோட பிள்ளையில வந்து ஒரு பிள்ளைய வந்து என்ன பண்ணிறாரு, திரவ்யா அப்படிங்கிற ஒரு பிள்ளைய வந்து என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, கொச்சிக்கு வந்து அனுப்பிச்சு விடுறாங்க கேரளாக்கு. கொச்சிக்கு வந்து அனுப்பிச்சு விடுறாரு. அனுப்பிச்சு விடும்போது எப்படின்னா, காசு எதுவுமே கிடையாது. ட்ரெயின வந்து புக் பண்ணி அனுப்பிச்சு விடுறது அவ்வளோதான். காசு எதுவுமே குடுக்கல, ஃபோன குடுக்கல, கான்டாக்டும் ஒண்ணுமே கிடையாது. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொந்த முயற்சியில வந்து வேலை, வீடு, வேலை, சாப்பாடு எல்லாத்தையுமே வந்து சொந்த முயற்சியில வந்து அவங்க இது பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுனால அனுப்பிச்சு விடுறாரு. அதாவது இவரோட வாழ்க்கை கதைய வந்து பார்க்க இது பண்ணா, ஒரு பர்சனல் லைஃப் அத வந்து நம்ம ரொம்ப ஆராய முடியாது. பட் ஏன் அப்படி அனுப்பிச்சு விடணும்? ஏன் அந்த பிள்ளைய கஷ்டப்படுத்தணும்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க. மேபி இது ஒரு நல்ல விஷயமா தெரியல. சொந்த முயற்சியில வந்து கத்துக்கலாம்னு தெரியலாம். ஆனா இது ஒரு கொடுமைப்படுத்துற விஷயம் மாரி தெரியல. சரி ஓகே. அவர் அது மாரி பண்ணியிருக்காரு. இது மாரி ஒரு ஆளா தான் இருந்திருக்காரு. ஸோ இவரு என்ன நம்பி இது பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு 1 மாசம் தான் வந்து நிலைச்சு இருந்துச்சு. ஒரு 1 மாசம் ட்ரிப்பா வந்து அனுப்பிச்சு விட்டுருக்காரு. ஆனா இவர் என்ன நினைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் பிள்ளைக்கு வந்து இது வந்து எந்த விதமான எம்பிஏ கோர்ஸ்ல நம்ம போய் சேர்ந்தாலும், இதுலேருந்து அவங்க கத்துக்கிற ஒரு படிப்பு வந்து இந்த அளவுக்கு அவங்களாட்டி கத்துக்க முடியாது அப்படிங்கிறது வந்து இவர் நினைக்கிறாரு. ஆஹா போட்டாண்டா நங்கூரத்தை. பட் எனக்கு என்ன விஷயம் புரியலன்னா, ஏன் அப்படி அந்த அளவுக்கு ஏன் அவங்க வந்து கஷ்டப்பட்டு அதெல்லாம் கத்துக்கணும் சொல்லுங்க? சில பேர் சொல்லுவாங்க, கஷ்டப்பட்டு தான் சில விஷயங்கள கத்துக்கணும். இப்ப கஷ்டப்பட்டா நாளைக்கு சந்தோஷமா இருக்கலாம். அந்த கான்செப்ட்லாம் ஓகே. எல்லாமே நான் ஒத்துக்கிறேன். ஓகே ரைட்டு. இப்ப நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, நீங்க கஷ்டப்பட்டு காசு சம்பாரிச்சிருக்கீங்க. கான்டாக்ட், ஃபோனு, காசு எதுவுமே குடுக்காம நீங்க வந்து அப்படியே அனுப்பிச்சு விடுறீங்க. ஏன் அந்த பிள்ளை அந்த அளவுக்கு கஷ்டப்படணும் சொல்லுங்க? அந்த பிள்ளை வந்து நான் ஒரு பெரிய ஆளா ஆகணும்னு உங்கள்ட்ட கேட்டிருக்கா? தெரியல. எனக்கு இதுல வந்து ஒரு உடன்பாடு இல்ல. எனக்கு அந்த பிள்ளையோட விருப்பம் இருந்துச்சா இல்லையாங்கிறது இதுவரைக்கும் ரிசர்ச் படி தெரியல. ஏன் அவ்வளோ அத கஷ்டப்படுத்தணும் சொல்லுங்க? தெரியல. ஓகே. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க. இவரோட அடுத்த கதைக்கு நம்ம போவோம். ஸோ இப்ப அடுத்த வீடியோல பார்த்தீங்கன்னா, இவர் எந்த அளவுக்கு மக்களுக்கு நல்லது பண்ணியிருக்காருங்கிறது மட்டும் இல்லாம, இவர் விட்டு போன லெகசி எப்படி இருந்துச்சு? இவர் என்ன மாரிலாம் இம்பாக்ட் வந்து செலுத்தியிருக்காரு? இவரோட கருத்துக்கள்லாம் என்னவா இருக்கு? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க சொல்லுங்க. எனக்கு தெரியல. இதுவரைக்கும் இவரோட இது வந்து எல்லாமே எனக்கு ஓகே. இதுலேருந்து பல விஷயங்கள் வந்து கத்துக்க முடியறதா இருக்கட்டும். அதாவது இவரு இவர் கூட வேலை பார்க்குற ஆளுங்கள வந்து நடத்திட்டு போன விதம் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம். பல பிரச்சனைகள் வந்து அதாவது
2008 கிரைசிஸை ஃபேஸ் பண்ணுற கம்பெனி இன்னும் நிலச்சி நிற்கிறதுங்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயங்கள். .com பபுள்லாம் ஃபேஸ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். இது எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய கம்பெனி, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கு அப்படின்னு அதுலேயும் கற்றுக்கிற விஷயங்கள் பல விஷயங்கள் வந்து இருக்க தான் செய்யுது. ஆனால் என்னன்னு தெரில, இவர் இந்த 2016 அவங்க பிள்ளைய வந்து 2016 இவரோட பிள்ளைய வந்து கேரளா அமுச்சு விட்டதாட்டம். அது வந்து காசு இல்லாமல், ஃபோன் இல்லாமல், கான்டாக்ட் இல்லாமல், எதுவுமே இல்லாமல் சொந்த முயற்சியில் எல்லாத்தையுமே கற்றுக்கணும் அமுச்சு விட்றதாட்டம். எனக்கு ஏதோ ஒரு தெரில, எனக்கு அவ்வளோ என்னடா இது அப்படின்னு எனக்கு ஒரு கான்ட்ரடிக்டாகவே இருக்குது. என் மைண்ட் செட்டுக்கு கான்ட்ரடிக்டாகவே இருக்குது. அதாவது ஆஸ் பர் ரிசர்ச் வந்து எங்களுக்கு தெரில, அந்த பிள்ளை வந்து இது கேட்டுச்சா, பிள்ளைய வந்து அவங்க அப்பா மாதிரி இவ்வளோ பெரிய விஷயம் ஆகணும்னு ஆசைப்பட்டுச்சா, இவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஃபார்மரோட ஒரு ஃபேமிலியில் இருந்தவங்க, விவசாயி குடும்பத்துலேருந்து வந்தவர். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா யாரோ தெரியாத ஒரு ஊருக்குலாம் வந்து இவர் போல. இவர் எங்கே போயிருக்காருன்னா அவர் மாமா இருக்கிற இடத்துக்கு தான் போயிருக்காரும் போது ஏன் அவர் பிள்ளையை மட்டும் இவ்வளோ கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு விஷயம் இருக்கு. ஒரு நாளாக இருந்தாலும் ஒரு மாசமா இருந்தாலும் அது 4 நாள் தானே. ஒரு மாசங்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமா தான் என் கண்ணுக்கு படுது. ஒரு 30 நாள் அப்படிங்கும்போது அது எனக்கு ஒரு பெரிய விஷயமா தான் வந்து படுது. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதை நான் பார்ப்பேன். ஸோ இது மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பிராண்டோட இன்சைட்ஸோ, ஒரு பிராண்டோட டீட்டெயில்ஸ், ஒரு பிராண்ட் எப்படி உருவாகுது, யார் உருவாக்குறவங்களோட ஹிஸ்ட்ரின்னா, அது மட்டும் இல்லாமல் ஒரு பிராண்ட் உருவாகுது அப்படின்னா அதுக்கு வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிலாம் தேவையில்லையா? ஸோ எந்த பிராண்ட் என்ன மாதிரி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்போ யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் அழுத்திடுங்க. அப்போ தான் நீங்கள் ஆசைப்படுற அந்த வீடியோ வரும்போது உங்கள்ட்ட ஆன் டயத்தில் வந்து பார்க்க முடியும். ஸோ பார்க்கலாம்.